பர்த்தே இல்லாத விஷயத்த பத்தி எப்படி விஜய் வந்து ஒரு 25 வருஷம் வாழ்க்கை நடத்தின பொண்டாட்டிய பர்த் இல்ல அப்படிங்கிற ஒரு கடந்து போனாரோ, அந்த மாரி கடந்து போற விஷயங்கள் தான் இது. எத கடந்து போணுமோ அத விட்டுட்டு இவனுங்கள பத்தி பேசிட்டு இருக்கிறதுங்கிறது எந்த விதத்துல சரி அப்படின்னு இன்னைக்கு நாடும் நாட்டோட நிலைமையும் எதை நோக்கிக்கிட்டு இருக்கு. அடுத்த எலெக்ஷன்ல என்ன மாரி அவங்கவங்க என்ன மாரியெல்லாம் பரப்புரைகள் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல என்னவா நடக்க போகுது? இவ்வளவு டென்ஷனான விஷயங்கள் நாட்டுக்குள்ள இருக்கிறப்ப, ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள பத்தி பேசிட்டு இருக்கிறதுல எந்த விதத்துல சரின்னு எனக்கு தெரியல. இது வந்து அவர்கள் வந்து ஒரு பிரச்சனைக்குள்ளாக்குனாங்க. அதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்காங்க. கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட் முறை பிரகாரம் என்ன நடக்குமோ அது போயிட்டு இருக்கும். அத ஊடகத்துல பேசு பொருளாக்குற அளவுக்கு நடந்துட்டு இருக்குதுன்னா, இது வந்து என்டர்டெயின்மென்ட் கிடையாது. இது வந்து மக்கள வந்து திசை திருப்பி ஏதோ ஒண்ணு ஒண்ணு நடக்குது. ஒரு மத்திய அரசாங்கம் வந்து ஒரு டீலிமிட்டேஷன் கொண்டு போயிட்டு இருக்கிற ஒரு இதுக்கு அதை பத்தி பேசாக வச்சுக்கிறதுக்கு இப்படியெல்லாம் ஒரு மடைமாற்றம் செஞ்சு இதுல போயிட்டு இருக்குங்கிறத ஏன் பார்வை.